அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியும் உங்களையும் உற்சாகப்படுத்தி இயேசப்பாவுடைய அன்புக்குள்ளே இன்னும் நெருங்கி வருவதற்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து ஆலயத்தில் தியானிக்கிறோம். ஏறக்குறைய 7 நாட்களாக ஆலயத்தில் யூதாசை குறித்து 7 நாள் அவருடைய வாழ்க்கை துவக்கம் முதல் அவருடைய மரணம் வரைக்கும் 7 நாட்கள் அதை குறித்த வார்த்தைகளை தியானம் பண்ணினோம். இப்படிப்பட்ட நாட்களில்தான் சில முக்கியமான காரியங்களை யோசிக்க முடியும், படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மாலை வேளையிலோ உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகள்ங்கிற தலைப்பில் இந்த பாடு, வேதனை, மரணம் இதை குறித்து நாம் படிக்கிறோம். இதை படித்து திரும்ப யாரும் அழப்போறதில்லை. ஆனால் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் பாடல்களை பாடி ஜெபம் பண்ணி தங்களுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, எவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத போச்சே, எங்களுக்கு யாரும் இவ்வளவு சொல்லாத போயிட்டாங்களே என்று நினைத்து உணர்வோடு ஆண்டவரை தேடுகிறவர்களும் உண்டு ஆலயத்துக்கு வந்து. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவுதான் ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு தெளிவாக பல விதங்களில் தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டாலும் ஆலயத்துக்கும் வராமல், இந்த நேரலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே வாழ்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வளருகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், வளராத மக்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 5 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசுவின் மரணத்தை குறித்து இங்கே கூறப்படுகிறது பாருங்கள். நாம் ஒருவேளை அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை ரோம சபையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கருத்தா இருந்தாலும், வேதத்தை எப்பொழுதெல்லாம் படிக்கிறோமோ இது எனக்குரியது, நமக்குரியது என்று நாம் இதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிற விஷயத்தை பாருங்கள். நாம் யார்? பலனற்றவர்கள். அன்றைக்கு அந்த ஜனங்கள் பலனற்றவர்களா இருந்தார்கள். அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். நீங்க பலனற்றவர்களா இருந்தீங்க அப்படின்னா பலவீனமா இருந்தீங்க. பலவீனமா? பலமுள்ள ஆகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்க பலமாய் நின்று செயல்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்களே, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இவர்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லவில்லை, ஆனா அதை கோடிட்டு காட்டுகிறார். ஆனா அவங்க அக்கிரமம் செஞ்சாங்களா செய்யலையாங்கிறத கடந்த காலத்தில் அவர்கள் யோசிக்கத்தான் வேண்டும். நானும் யோசிக்க வேண்டும், நாமும் யோசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய முந்திய நிலை என்ன பிரியமானவர்களே? பலனற்றவர்கள். ஞான பாலாகிய இந்த வேத வசனத்தை நாம வெறும் மேலோட்டமாக கேட்டோம், மேலோட்டமாக வாசித்தோம், ஒரு புரிதல் இல்லாம
தெளிவு இல்லாம, ஒரு ஞானம் இல்லாம, இதனுடைய அர்த்தம் புரியாம இருந்த நாட்கள் உண்டு. குழந்தையின் அனுபவம், வளராத அனுபவம், அதான் பலனற்ற சூழ்நிலை. ஞானப்பாலாகிய வசனம் அவர்கள் கேட்டார்கள், படிச்சாங்க, ஆனா பலன் இல்லை. நானும் அவ்வளவுதான், நாமும் அவ்வளவுதான். இப்ப நாம பலம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அதான் ஒரு முறை பவுல் சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் உங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்கிறது போல நீங்க பாலையே குடிச்சுக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு பலமுள்ள ஆகாரம் தேவை. நீங்க பலமுள்ளவர்களா இருந்தாதான் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். நீங்கள் யார் என்று புரிந்து வாழ முடியும். தடுமாற்றம் இல்லாமல் இருக்க முடியும். விழுந்து போகாமல் இருக்க முடியும். வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். தீமையை மேற்கொள்ள முடியும். பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தருக்காய் சாட்சியாய் இருக்க முடியும். கடந்த காலத்தின் அனுபவம் தெரியாதபடி நிகழ்காலத்தில், வருங்காலத்தில் ஒரு தெளிவுள்ள, ஒரு பலமுள்ள மனுஷனாக இருக்க முடியாது என்கிற உணர்வில் அன்றைக்கு அங்குள்ள ஜனங்களுக்கு பவுல் தெளிவாக இந்த வார்த்தைகளை குறிப்பிடும்போது, இன்றைக்கும் நாம் சொல்லுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இந்த தெளிவு வர வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன விஷயம்? நீங்கள் பலனற்றவர்களாய் இருந்தீர்கள் அப்படின்னா, பழைய காரியத்தை அறிந்திருக்கலாம், பழைய விஷயத்துல நீங்கள் இருந்திருக்கலாம், நியாயப்பிரமாணத்தில் கூட நீங்கள் கற்றிருந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? குறித்த காலத்தில் கிறிஸ்து மரித்தார். குறித்த காலத்தில் கிறிஸ்து மரித்தார். கலாத்தியர் என்ற நிருபத்திலும் ஒரு வார்த்தையை பவுல் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். குறித்த காலத்தில், அதாவது காலம் நிறைவேறின போது. காலம் நிறைவேறினதுன்னா என்ன? கொடுக்கப்பட்ட நாட்கள், குறிக்கப்பட்ட நாட்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப ஆண்டவர் இயேசு வந்தார் காலம் நிறைவேறின போது. ஆனா இந்த இடத்தில் குறித்த காலம் நிறைவேறின போது, சில சந்தர்ப்பத்தில் சில காரியம் சிலர் கேட்டாங்க, இதை செய்யுங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்னும் காலம் நிறைவேறவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அற்புதங்களை செய்த போதும், சில விஷயத்தை அவரிடத்தில் கேட்ட போதும் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் வேலை வரவில்லை. ஆனா என் வேலை வரும்போது அந்தந்த நேரத்தில் அது நடக்கும் என்று குறிப்பிட்ட ஆண்டவர் பவுல் மூலம் இந்த இடத்தில் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். காலம் நிறைவேறின போது அவர் மரித்தார், கிறிஸ்து மரித்தார். யாருக்காக மரித்தார் என்றால் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் புரியாமல் வாழ்வது. அக்கிரமம் என்பது என்ன? சொல்வதை கேட்காதது. அக்கிரமம் என்பது என்ன? முறை தவறி வாழ்வது. அக்கிரமம் என்பது என்ன? கிரமம் இல்லாமல் இருப்பது. அக்கிரமம் என்பது என்ன? ஒழுங்கு, முறைப்படி இப்படிதான் இருக்கணும் என்பது. அக்கிரமம் என்பது என்ன? கிரமமற்று பேசுவது, முறை தவறி செயல்படுவது. அப்ப ஆண்டவர் முறை தவறி வாழ்ந்தவர்கள், பாவத்தில் இருந்தவர்கள், அக்கிரமமாய் இருந்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்து
சிலுவையில் மரித்தார். மரித்தார்னா இயற்கை மரணம் அல்ல, அவர் கொலை செய்யப்பட்டார். அப்ப இந்த நிலையில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை பாவின்னு சொல்லல, உங்களை அக்கிரமக்காரவங்கன்னு சொல்லல, நீங்க சரியில்லாதவங்கன்னு சொல்லல. ஆனால் நான் யார் என்று என்னை உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா நீங்க யாருன்னு இப்ப உள்ள சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்க என்னவா இருக்கிறீங்க என்பதை யோசித்து, இயேசு நமக்காக மரித்தார், அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தது யாருக்காக அந்த இடத்துல குறிப்பிடுகிறார்னா, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சங்கீதகாரன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான் என்றால் யார்? பாவம் மன்னிக்கப்பட்டவன், அக்கிரமம் மன்னிக்கப்பட்டவன். அப்ப இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப எதற்காக மரித்தார்னா, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களை அக்கிரமமாக சரியில்லை என்று சொல்லவில்லை. இந்த வசனத்தை நாம கேட்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாம நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? போன வருஷம் எப்படி இருந்தோம்? போன மாதம் எப்படி இருந்தோம்? இந்த மாதம் தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? உங்க மனசாட்சி என்ன சொல்லுகிறது? வளர்ச்சி உண்டா? முன்னேற்றம் இருக்கிறதா? உங்க மனசாட்சியில ஒரு சந்தோஷம் இருக்கா? நான் பாவியா இருந்தேன், நான் அக்கிரமக்காரரா இருந்தேன், எனக்காக என் இயேசு மரித்ததனால இன்னைக்கு நான் முறை தவறி போகல, கிரமப்படி வாழ்கிறேன், முறையோடு வாழ்கிறேன். அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு, எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இனி அவருக்காக வாழ முடியும் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கா? அது இருந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவின் மரணத்தை உணர்ந்து இந்த ஆண்டவருக்காக வாழ்வதற்கு உணருவோம், ஒப்பு கொடுப்போம், வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.